வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். மிக பெரிய வைர வர்த்தக மைய அலுவலக கட்டிடம் மற்றும் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிகள் இன்று தொடக்கம். திறந்து வைக்கின்றார் பிரதமர் நரேந்திர மோடி. நாட்டில் தேசியவாதம் பற்றிய புரிதல் இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. ரேஷனில் இன்று முதல் ரூபாய் 6000 வழங்கல். வேளச்சேரியில் நிவாரணத் தொகை வழங்கும் பணியை இன்று துவக்கி வைக்கின்றார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வெள்ள நிவாரணத் தொகை தொடர்பான சந்தேகங்களுக்கு தொலைபேசி எண் தமிழக அரசு அறிவிப்பு. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். குஜராத்தில் கட்டப்பட்டுள்ள உலகின் மிகப்பெரிய வைர வர்த்தக மைய அலுவலக கட்டிடத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கின்றார். குஜராத் மாநிலத்தின் சூரத்தில் 35.54 ஏக்கர் பரப்பளவில் 9 செவ்வக வடிவ அமைப்புகளாக வைர வர்த்தக மையம் 15 மாடிகளுடன் கட்டப்பட்டு பணிகள் நிறைவு பெற்றுள்ளது. டெல்லியை சேர்ந்த கட்டிடக்கலை நிறுவனமான மாக்போஜென்சிஸ் சுமார் 4 ஆண்டுகளில் இந்த கட்டிடத்தை கட்டி முடித்துள்ளது. இதற்கான மொத்த பட்ஜெட் ரூபாய் 3400 கோடி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் ராணுவ தலைமையக அலுவலகமான பென்டகன் கட்டிடம் தான் உலகிலேயே மிகப்பெரிய கட்டிடமாக திகழ்ந்து வருகின்றது. இந்நிலையில் குஜராத்தின் சூரத் நகரில் கட்டப்பட்டுள்ள வர்த்தக மைய கட்டிடம் உலகின் மிகப்பெரிய கட்டிடம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. இந்நிலையில் இந்த கட்டிடத்தை இன்று பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கின்றார். இதுபோன்று உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசிக்கும் தமிழகத்திற்கும் இடையே உள்ள வரலாற்று கலாச்சார இணைப்புகளை வெளிப்படுத்தும் 2வது காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிகள் இன்று துவங்குகின்றன. இதை வாரணாசியில் பிரதமர் நரேந்திர மோடி துவக்கி வைக்கின்றார். நாட்டில் தேசியவாதம் பற்றிய புரிதல் இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக சென்னையில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சென்னை நீலாங்கரையில் உள்ள தனியார் கூட்டரங்கில் பன்னிரு திருமுறை திருவிழா மற்றும் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் தென் இந்தியாவை பாரத கலாச்சாரத்தின் கோட்டை என தெரிவித்தார். மேலும் காசிக்கு செல்ல முடியாத பக்தர்களுக்காக தென்காசியில் காசி விஸ்வநாதர் கோவிலை பாண்டியர்கள் கட்டினர் என்று அவர் தெரிவித்தார். சிலர் இந்தியா ஒரு தேசம் அல்ல, தனித்துவமான மாநிலங்களின் ஒன்றியம் என்ற கருத்தை பரப்புகின்றனர் என்று குறிப்பிட்ட அவர் இதனால் தேசியவாதம் பற்றிய புரிதல் இல்லாத சூழல் ஏற்படுகின்றது என்று தெரிவித்தார். மிக்ஜாம் புயல் நிவாரணத் தொகை வழங்கும் திட்டத்தை சென்னை வேளச்சேரியில் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கின்றார். தமிழகத்தில் டிசம்பர் 3, 4 தேதிகளில் மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் அதி கனமழை பெய்தது. இதனால் பெரும்பாலான பகுதிகளில் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மிக்ஜாம் புயல் காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவித்தொகையை 6000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். இது குறித்த அரசாணை வெளியிடப்பட்டது. இதையடுத்து மிக்ஜாம் புயல் நிவாரணத் தொகை பெறுவதற்கு வியாழக்கிழமை பிற்பகல் முதல் டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் மிக்ஜாம் புயல் நிவாரணத் தொகை வழங்கும் திட்டத்தை சென்னை வேளச்சேரியில் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கின்றார். வெள்ள நிவாரணத் தொகை தொடர்பான சந்தேகங்களுக்கு தொலைபேசி எண்களை தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் மிக்ஜாம் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரேஷன் கடைகளில் 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட உள்ளது. இதற்கான டோக்கன் விநியோகம் ஏற்கனவே தொடங்கி நடைபெற்று வருகின்றது. அதே சமயம் டோக்கன் கிடைக்காதவர்கள் மற்றும் ரேஷன் கார்டு இல்லாதவர்கள் ஆகியோருக்கு வெள்ள நிவாரணத் தொகையை பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை ரேஷன் கடைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கடைகளில் காலை 9 மணி முதல் பகல் 1 மணி வரையும், பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரையும் நிவாரணத் தொகைக்கான விண்ணப்பத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் நிவாரணத் தொகை தொடர்பான சந்தேகங்களுக்கு 1100 என்ற இலவச தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆற்காடு மற்றும் கலவை வட்டத்தில் நடைபெற்ற சிறப்பு பட்டா வழங்கும் முகாமில் 16 கோடி மதிப்பீட்டில் 2054 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா உட்பட பல்வேறு பட்டாக்களை அமைச்சர் ஆர். காந்தி வழங்கினார்.
ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு, கலவை உள்ளிட்ட பகுதிகளில் தனியார் கல்லூரி மற்றும் மண்டபத்தில் வருவாய்த்துறை சார்பில் சிறப்பு பட்டா வழங்கும் முகாம் மாவட்ட ஆட்சியர் வளர்மதி தலைமையில் நடைபெற்றது. முகாமில் கைத்தறி மற்றும் துணி நூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று ரூபாய் 15,94,00,000 மதிப்பீட்டில் 2054 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கி பேசினார். அப்போது நீண்ட ஆண்டுகளுக்காக பட்டா இல்லாமல் வாழ்ந்து வந்த மக்களுக்கு மாவட்டம் முழுவதும் 5 இடங்களில் முகாம்கள் நடத்தப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு பட்டா வழங்கப்பட்டு வருகின்றது எனவும், இதுபோன்ற முகாம்களின் ஏழை எளிய மக்கள் எளிதாக பட்டா திருத்தம், பட்டா உட்பிரிவு திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு திருத்தங்களை பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் எனவும், தமிழக அரசு எண்ணற்ற திட்டங்களின் மூலம் மக்களுக்கு சேவை செய்து வருகின்றது எனவும் அமைச்சர் ஆர் காந்தி தெரிவித்தார். நிகழ்ச்சியில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் KS ஈஸ்வரப்பன், மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ், கோட்டாட்சியர் மனோன்மணி, ஒன்றிய குழு தலைவர் புவனேஸ்வரி சத்யானந்தன், அசோக், துணைத் தலைவர் ரமேஷ், வட்டாட்சியர்கள் வசந்தி, இந்துமதி உட்பட கிராம நிர்வாக அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். சேலத்தில் கடந்த ஆட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்ட நல்ல திட்டங்களை திமுக அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் நடப்பு கல்வியாண்டில் 181 பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு பயிலும் 26,199 மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் 12,63,00,000 மதிப்பீட்டில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கார்மேகம், மேயர் ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முதற்கட்டமாக சேலம் 4 சாலை பகுதியில் செயல்படும் சிறுமலர் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு பங்கேற்று 10 பள்ளிகளை சேர்த்த 2,642 மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் 1,27,00,000 மதிப்பீட்டில் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், கடந்த ஆட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்ட நல்ல திட்டங்களை திமுக அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக மேலும் அமைச்சர் KN நேரு தெரிவிக்கையில், ஈஞ்சம்பாக்கத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அமைச்சர் CV கணேசன் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட ஈஞ்சம்பாக்கத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் CV கணேசன், நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன், சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினர். இதில் 5 கிலோ அரிசி, பெட்ஷீட், பிரெட், பால் பவுடர், பிஸ்கெட் உள்ளிட்ட பொருட்கள் அடங்கியிருந்தது. இந்த நிகழ்வில் 194 வட்ட மாமன்ற உறுப்பினர் விமலா, வட்ட கழக செயலாளர் கர்ணா, 15வது மண்டல குழு தலைவர் மதியழகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் புதிய பள்ளி கட்டிடம் மற்றும் அங்கன்வாடி கட்டிடத்தை சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட மங்கலத்தில் ரூபாய் 16 லட்சம் மதிப்பீட்டில் புதிய அங்கன்வாடி கட்டிடமும், பூதமங்கலம் ஊராட்சியில் ரூபாய் 28 லட்சம் மதிப்பீட்டில் 2 வகுப்பறைகளும் கட்டப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா மாவட்ட கவுன்சிலர் சகாதேவன் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் சீதா மோகன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி சிறப்பாக அழைப்பாளராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கட்டிடங்களை திறந்து வைத்தார். இதில் கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன், ஒன்றிய செயலாளர்கள் அண்ணாமலை, ராமஜெயம், ஒன்றிய குழு தலைவர் தமயந்தி, ஏழுமலை, ஒன்றிய கவுன்சிலர்கள் பிரபாகரன், சிவகாமி, தங்கராஜ், குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். 500க்கும் மேற்பட்ட போலி கல்வி சான்றிதழ்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது என்றும், இதில் தொடர்புடைய குற்றவாளிகளிடம் விசாரணை முடிந்து நீதிமன்ற காவலுக்கு அவர்களை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சென்னை பெருநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது போலி சான்றிதழ்கள் குறித்து அமெரிக்கா தூதரகம் இந்த ஆண்டு 2 புகார்கள் அளித்துள்ளது என்றும், இந்த புகாரின் அடிப்படையில் தனிப்படை அமைத்து காவல்துறையினர்
ஆந்திரா மாநிலம் சித்தூர் விரைந்து சென்று ரிஷிகேஷ் மற்றும் திவாகர் ரெட்டி ஆகியோரை கைது செய்து விசாரணை நடத்தியதில் சென்னை வில்லிவாக்கத்தில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்டிகிரேட் சயின்ஸ் டெக்னாலஜி மற்றும் ரிசர்ச் என்ற நிறுவனத்தை நடத்தி வரும் முகமது ரியாஸ், மகேஸ்வரனா ஆகியோர் மூலமாக போலி சான்றிதழ் கிடைத்தது என்று தெரிவித்தனர். அதனை அடுத்து முகமது ரியாஸ் மற்றும் மகேஸ்வரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் என்று காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் தெரிவித்தார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், இணையதளத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி புகைப்படங்களை அவதூறாக சித்தரித்து வருவதாக காங்கிரஸ் கட்சியினர் குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சியின் ஐடி விங் தரப்பில் பாஜகவிற்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டது. புகார் அளித்த பின் காங்கிரஸ் கட்சியினர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் போது பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதாப் சிம்ஹாவின் மூலம் சிலர் புகை குண்டுகளை வீசி சபை முழுவதும் புகையை பரப்பியது நாடறிந்த விஷயம் என்றும், இதனை திசை திருப்ப இணையதளம் மூலம் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி புகைப்படங்களை அவதூறாக பாஜகவினர் சித்தரித்து வருகின்றனர் என்று காங்கிரஸ் கட்சியினர் குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியினர் மேலும் தெரிவிக்கையில், மிகப்பெரிய சதிவலையா என்று எண்ணுகிறோம். ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவங்க, கர்நாடகத்தில் இருக்கிறவங்க, இது போன்ற பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து அவங்க 4 பேர். அதனால இதை ஏதோ ஈஸியா விசாரிக்கணும்னு என்ன சொல்லணும், யார் காசு கொடுத்தா இவன் எப்படி தெரிஞ்சு முதல்ல அந்த எம்பி விசாரிக்கணும்ல. ஆனா அதை செய்யல. யார் கொடுத்தாங்களோ கொடுத்துட்டு எய்த அன்புகள் வேறு, எய்தவன் யார் என்று தெரிய வேண்டும். இது இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடத்துவதற்கு முன்பாக ஒரு அனுதாபத்தை தேடுவதற்காக, அதாவது இங்க கேட்கின்ற நண்பர்கள் கூட சொன்னார்கள், அவர்கள் காலையில ஷூ ஏர்பாட்டுக்கு போங்க, இப்ப கமிஷனர் போங்க, எங்களை எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் விட்டாங்க. அப்ப லெப்ட் யார் பொறுப்பு? காங்கிரஸ் செய்யும் போது பிரைம் மினிஸ்டர் தான் சொன்னாங்க. ஆனா இந்த பிரைம் மினிஸ்டர் நாட்டை பற்றி கேட்டாலும், ஊழலை பற்றி கேட்டாலும், நடக்கின்ற அநியாயங்களை பற்றி தலைவர் ராகுல் காந்தி கிட்ட பார்லிமெண்ட்ல இருந்து போறாங்க. அவர் கேள்வி கேட்டவங்கள இன்னொருத்தரையும் இப்ப வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. அதனால மோடியை பொறுத்தளவு சர்வாதிகாரியாக செயல்படுவதாகத்தான் இருக்கிறார். ஜனநாயக முறைப்படி அவர் நடந்து கொள்ளவில்லை. கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கரூரில் 1699 பயனாளிகளுக்கு ரூபாய் 21 கோடியே 38 லட்சம் மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் வழங்கினார். கரூரை அடுத்த தாந்தோணி மலை வட்டார போக்குவரத்து அலுவலகம் எதிரில் உள்ள தனியார் மஹாலில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் அனைத்து துறை சார்பில் 1699 பயனாளிகளுக்கு ரூபாய் 21 கோடியே 38 லட்சம் மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம், இளங்கோ, சிவகாம சுந்தரி, கரூர் மாநகராட்சி மேயர் கவிதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் 1699 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசினார். அப்போது வரும் 18ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தினை துவக்கி வைக்க உள்ளார் எனவும், மனுக்களை அலுவலகம் சென்று வழங்குவதற்கு பதிலாக உங்கள் வார்டு பகுதியிலேயே முகாம் அமைத்து பெறுவதற்கு இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் இத்திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது என்றும் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன், துணை மேயர் சரவணன், மண்டல தலைவர் ராஜா, தனித்துணை ஆட்சியர் சைபுதீன், கரூர் வருவாய் கோட்டாட்சியர் ரூபினா, மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் தேன்மொழி, தாந்தோணி ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சிவகாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பழனி முருகன் திருக்கோவில் நிர்வாகம் கூறியவாறு பஞ்சாமிர்தம் வாங்கும் பக்தர்களுக்கு பில் வழங்குவதில்லை என வழக்கு தொடுத்த பக்தர் செந்தில்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். தினமும் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பழனி கோவில் பிரசாதமாக வழங்கப்படும் பஞ்சாமிர்தத்தை அதிக அளவில் வாங்கி செல்கின்றனர். இந்நிலையில் கோவில் நிர்வாகம் சார்பில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் விற்கப்படும் பஞ்சாமிர்தத்தை நீதிமன்ற உத்தரவின்படி பில் வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுத்த முருக பக்தர் செந்தில்குமார் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில்,
இதுல முறைகேடு நடக்கிறதுனாலதான் இதுல பில் போட மறுக்கிறாங்க. நீதிமன்றத்துல தவறான தகவலை பதிவு செஞ்சிருக்காங்க. இதுக்கு கண்டிப்பா நாங்க மேல்முறையீடுக்கு போவோம். பழனி கோயில்ல பக்தர்கள் நூதனமான முறையில் ஏமாற்றப்படுவது தடுக்கப்பட வேண்டும். எப்படி சபரிமலையிலையும் திருப்பதியிலையும் பக்தர்களுக்கு முறையா பில் விநியோகம் பண்ணி இனி ஒரு இடத்துல பிரசாதம் வாங்கிக் கொள்ளக்கூடிய நிலை இருக்கோ அதே மாதிரி நிலை பழனி கோயில்ல நடைபெறணும். அதுவரை இந்த பிரச்சனையை நாங்க சுமூகமா விட போறதில்லை. கண்டிப்பா பக்தர்கள் ஏமாற்றப்படுவதை ஒரு பக்தனா இருந்து பார்த்து கொள்ள முடியாது. தொடர்ச்சியா இது நடந்துட்டு இருக்கு. பல முறை இது சம்பந்தமா சொல்லி இது செவி சாய்க்கல. கண்டிப்பா இந்த விஷயம் பில் போட்டு முறையா விற்பனை செய்யல அப்படின்னா கண்டிப்பா நாங்க மீண்டும் நீதிமன்றத்தை நாடி மேல்முறையீடு செய்வோம் என்று. திட்டக்குடி அருகே வெலிங்டன் நீர்த்தேக்கத்தில் இருந்து விவசாய பாசனத்திற்கு செயற்பொறியாளர் அருணகிரி தண்ணீரை திறந்து வைத்தார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியை அடுத்த கீழ்செருவாயில் மிகப்பெரிய வெலிங்டன் நீர்த்தேக்கம் அமைந்துள்ளது. இதன் முழு கொள்ளளவு 2580 மில்லியன் கன அடியாக உள்ளது. இந்த நீர்த்தேக்கத்தின் மூலம் இப்பகுதியை சேர்ந்து 24,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. இந்நிலையில் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் உத்தரவின்படி 16ஆம் தேதி முதல் 120 நாட்களுக்கு 110 கன அடி வீதம் வெலிங்டன் நீர்த்தேக்கத்தில் இருந்து விவசாய பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் அருணகிரி மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு நீர்த்தேக்கத்தில் மலர்களை தூவி தண்ணீரை திறந்து வைத்தனர். இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நிகழ்ச்சியில் உதவி செயற்பொறியாளர் எத்திராஜலு, உதவி பொறியாளர்கள் சுதர்சன், பாஸ்கரன், உமா, திமுக நிர்வாகிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். AICCTUவின் 2 நாள் மாநாடு கரூர் அடுத்த பசுபதிபாளையத்தில் துவங்கியது. கரூர் மாவட்டம் பசுபதிபாளையம் பகுதியில் உள்ள தனியார் கூட்டரங்கில் AICCTUவின் 2 நாள் மாநாடு சங்கத்தின் மாநில தலைவர் சங்கரபாண்டியன் தலைமையில் துவங்கியது. மாநாட்டில் தொழிலாளர்கள் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகள் குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளது. இந்த மாநாட்டில் மாநில சிறப்பு தலைவர் ரணியப்பன், அகில இந்திய தலைவர் சங்கர், அகில இந்திய பொதுச் செயலாளர் ராஜு திமிர், மாநில பொதுச் செயலாளர் ஞான தேசிகன், மாவட்ட செயலாளர் பால்ராஜ், மாவட்ட தலைவர் செந்தில்குமார், HMS அமைப்பின் மாநில தலைவர் சுப்பிரமணி, மாநில அளவிலான சங்க பிரதிநிதிகள், நிர்வாகிகள், தொழிலாளர்கள் என ஏராளமானோர் பங்கு பெற்றனர். தமிழகத்தில் நோய் தொற்று பரவுவது குறித்து ஏற்கனவே பலமுறை எச்சரிக்கை விடுத்து வந்தோம் என்றும், ஆனால் தமிழக அரசும் சுகாதாரத்துறையும் இந்த விவகாரத்தில் கவனம் செலுத்தவில்லை என்றும் புதுக்கோட்டையில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக புதுக்கோட்டையில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கேரளாவில் ஒரே நாளில் 238 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் 3 பேர் உயிரிழந்துள்ளனர் எனவும் 768 கொரோனா பாதிப்பை கேரளா அரசு உறுதி செய்துள்ளது என்றும், தமிழகத்தில் காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருகின்றது என்றும், தமிழக அரசு காய்ச்சல் தரவுகளின் உண்மையை மூடி மறைக்கின்றது எனவும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் நோய் தொற்று பரவுவது குறித்து ஏற்கனவே பலமுறை எச்சரிக்கை விடுத்து வந்தோம் என்றும், ஆனால் தமிழக அரசும் சுகாதாரத்துறையும் இந்த விவகாரத்தில் கவனம் செலுத்தவில்லை என்று முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டினார். காய்ச்சல் வருது, காய்ச்சல் இல்லாம கடுமையான உடல்வலி 2-3 வாரங்களுக்கு மேலாக இருக்கு, மிகுந்த வேதனைக்குள்ளாராங்க. இதுக்கு என்ன அமைச்சர் பதில் சொல்றாரு? இன்னைக்கு வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கோவிட்ல நம்ம அந்த ஒமிக்ரானோட நியூ டாமினன்ட் வேரியன்ட், ஒமிக்ரானுடைய நியூ வேரியன்ட், ஒமிக்ரானோட டாமினன்ட் வேரியன்ட் JN1 வந்திருக்குன்னு சொல்றாங்க. இப்போ தமிழகத்தில் அந்த JN1 இருக்கா? இது வரைக்கும் வந்திருக்கா? வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அதை நம்ம தடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? மாஸ்க் போடுங்கன்னு சொல்ல போறோமா? ஒருவேளை இப்போ ஒரு கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் வராமல் இருக்கிறதுக்கு என்ன நம்ம அவேர்னஸ் கொடுங்க, என்ன நீங்க அறிவுறுத்த போறீங்க? மக்களுக்கு என்ன அறிவுரை, மக்களுக்கு என்ன ஆலோசனை, மக்களுக்கு என்ன முன்னெச்சரிக்கை, மக்களுக்கு என்ன ஏற்பாடு? மக்களுடைய பதட்டத்தை தனிங்க. திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள மன்னார்குடி, வலங்கைமான், திருவாரூர் மற்றும் குடவாசல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. நீண்ட நாட்களாக வெயில் கடுமையாக வாட்டி வந்த நிலையில் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
மேலும் மழையின் காரணமாக நேரடி நெல் விதைப்பு செய்யும் விவசாயிகள் மகிழ்ச்சி பெற்றுள்ளனர். பல்லடம் அருகே ஐயப்ப பக்தர் மீது மின்சாரம் பாய்ந்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திருப்பூரை சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவர் அவிநாசிபாளையத்தில் நாகமணி என்பவரிடம் ஓட்டுநராக பணியாற்றி வருகின்றார். இவர் சபரிமலைக்கு செல்ல திட்டமிட்டிருந்த நிலையில் நாகமணியின் விவசாய நிலத்தில் 20 அடி இரும்பு கம்பியை வேறு இடத்தில் வைப்பதற்காக தூக்கிச் சென்றுள்ளார். அப்போது இரும்பு கம்பி மீது உயர் மின்னழுத்த கம்பி உரசியதில் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து அவிநாசிபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சியில் ரயில்வே பணிமனையை தனியார் மயமாக்குவதை கைவிடக் கோரி தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சியில் ரயில்வே பணிமனையை தனியார் மயமாக்குவதை கைவிடக் கோரி SIMPU தொழிற்சங்கம் பொதுச் செயலாளர் வீரசேகரன் தலைமையில் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டு பொன்மலை ரயில்வே பணிமனையை தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும், கடைசி சம்பளத்தில் 50% ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். தொடர் போராட்டம் இன்னைக்கு ஒத்து வரலன்னா தொடர் போராட்டம் தான். இன்னைக்கு ஒத்து வரலன்னா நாங்கள் ஏற்கனவே சீக்ரெட் பேலட் எடுத்து வச்சிருக்கோம். அது அகில இந்திய வேலை நிறுத்தத்திற்கான சீக்ரெட் பேலட்டு. அதிலேயே ஏறக்குறைய எங்களுடைய கணக்கின்படி 96-97% வேலை நிறுத்தம் வேண்டும் என்று வாக்களித்திருப்பதாக தகவல். அது கூடிய விரைவில் இப்போ நடுவில் எங்களுக்கு போர்டு பிஎன்எம் அதெல்லாம் வந்துவிட்டது. நியூ இயர், பல மாநிலங்களில் எலெக்ஷனு, இதெல்லாம் முடிந்தவுடன் அதற்கான வேலையை எங்களுடைய பொதுச் செயலாளரும் ஆல் இந்தியா ரயில்வே மென் ஃபெடரேஷனுடைய அகில இந்திய தலைவருமான டாக்டர் கண்ணையா அவர்கள் கையில் எடுப்பார்கள். அது அகில இந்திய வேலை நிறுத்தமாக மாறும். இன்று அதற்கு பிள்ளையார் சொல்லியாக பொன்மலையில் ஆரம்பித்து விட்டது. தொழிலாளருக்கு விரோதமாக எதுவாக இருந்தாலும் SRM ARF விடாது என்பதற்கு இதுவே சான்று. பூந்தமல்லியில் முன்னாள் அமைச்சர் நாசர் நிவாரணம் வழங்கிய போது முகம் சுழித்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். சென்னை பூந்தமல்லி நகராட்சிக்கு உட்பட்ட சின்ன மாங்காடு, பூஞ்சோலை வீதி உள்ளிட்ட பகுதிகளில் முன்னாள் அமைச்சர் நாசர், பூந்தமல்லி MLA கிருஷ்ணசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அரிசி, காய்கறி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து சபரிமலைக்கு மாலை அணிந்து வந்த பெண் பக்தரிடம் சுவாமி என்னைக்கு மலைக்கு செல்கின்றார் என்று விசாரித்து நிவாரணம் வழங்கிய அவர் மறுபுறம் தடுமாறிய வாலிபரிடம் முகசுழிப்புடன் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் ஒன்றிணைந்து திமுக என்ற தீய சக்தியை எதிர்த்து போராட வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் DTV தினகரன் விமர்சித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் அருகே அமமுக சட்டப்பேரவை தொகுதி பொறுப்பாளர்களின் ஆலோசனை கூட்டம் பொதுச் செயலாளர் DTV தினகரன் தலைமையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து டிசம்பர் இறுதி அல்லது ஜனவரி மாதத்தில் முடிவு செய்யப்படும் என்று கூறினார். பின்னர் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய MPக்களை இடைநீக்கம் செய்தது சரியான தீர்வு இல்லை என்று தெரிவித்தார். மேலும் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் ஒன்றிணைந்து திமுக என்ற தீய சக்தியை எதிர்த்து போராட வேண்டும் என்று விமர்சித்தார். விருதாச்சலத்தில் ஐயப்பன் கோவில் 13ஆம் ஆண்டு சக்தி பூஜை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பாலக்கரையில் அருள்மிகு ஸ்ரீ அன்னமய நந்தீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் 13ஆம் ஆண்டு சக்தி பூஜை விழாவை ஒட்டி ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கருப்பசாமி, மஞ்சள் மாதா வேடம் அணிந்து மணிமுத்தா நதியில் இருந்து புனித நீர், பால்குடம் எடுத்து மேல தாளங்களுடன் குதிரை நடனம் ஆடினர். அதனைத் தொடர்ந்து விருதாச்சலத்தின் முக்கிய வீதி வழிகளில் ஊர்வலமாக சென்ற பக்தர்கள் அருள்மிகு சபரி ஐயப்பனுக்கு புனித கலச நீரை ஊற்றி அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சக்தி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விக்கிரமங்கலத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஐயப்பன் கோவிலை காலி செய்ய வேண்டும் என வருவாய்த்துறையினர் விளம்பர போர்டை வைத்துள்ளதை கண்டித்து 2000க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் விக்கிரமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் அருகே விக்கிரமங்கலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து ஐயப்பன் கோவிலை அமைத்து சிறப்பு பூஜை செய்து பஜனை பாடல்களை பாடி வருகின்றனர். இந்நிலையில் சிலர் அளித்த புகாரின் பேரில் இப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள ஐயப்பன் கோவிலை காலி செய்ய வேண்டும் என வருவாய்த்துறையினர் விளம்பர போர்டரை வைத்துவிட்டு சென்றனர்.
இதனால் ஆத்திரமடைந்த 100க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்களின் குடும்பத்தினர் மற்றும் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது வருவாய் கோட்டாட்சியர், வட்டாட்சியர் நேரடியாக வந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என வலியுறுத்தி சாலை மறியலை தொடர்ந்தனர். புத்தூர் ஊராட்சியில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் பாலியல் வன்முறைக்கு எதிரான பிரச்சார பேரணி நடைபெற்றது. நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு அருகே உள்ள புத்தூர் ஊராட்சியில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் தேசிய அளவில் பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான பிரச்சார பேரணி ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தி நடராஜ சுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. பேரணியில் பள்ளி மாணவர்கள், சத்துணவு பணியாளர்கள், ஆசிரியர்கள் பங்கேற்று குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்போம், குழந்தை திருமணத்தை ஒழிப்போம், குடும்ப வன்முறையை தடுப்போம், புதுமை பெண் திட்டத்தை பரவலாக்குவோம், பெண் கல்வியை ஊக்குவிப்போம், பாலின பாகுபாட்டை களைப்போம், பெண்களுக்கு சமூகத்தில் சம வாய்ப்புகளை வழங்குவோம், பெண்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிப்போம், பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வோம் என்பன உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி முக்கிய வீதிகளின் வழியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் மணியம், நியாய விலைக்கடை பணியாளர் விஜயலட்சுமி, சமூக வள மைய பயிற்றுனர் தமிழ் ஜோதி, சத்துணவு பணியாளர்கள் கிருஷ்ணவேணி, நந்தினி உள்ளிட்ட மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்கள், பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். மிக பெரிய வைர வர்த்தக மைய அலுவலக கட்டிடம் மற்றும் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிகள் இன்று தொடக்கம். திறந்து வைக்கின்றார் பிரதமர் நரேந்திர மோடி. நாட்டில் தேசியவாதம் பற்றிய புரிதல் இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. ரேஷனில் இன்று முதல் ரூபாய் 6000 வழங்கல். வேளச்சேரியில் நிவாரணத் தொகை வழங்கும் பணியை இன்று துவக்கி வைக்கின்றார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வெள்ள நிவாரணத் தொகை தொடர்பான சந்தேகங்களுக்கு தொலைபேசி எண் தமிழக அரசு அறிவிப்பு. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றது. மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.